சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹனி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ஈஸியாக மிக்ஸி ஜாரில் மாவு ப்ரிப்பேர் பண்ணி குக்கரில் எப்படி கேக் பேக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 கப் மைதா மாவு 200 கிராம், அரை கப் சர்க்கரை 100 கிராம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. நம்ம வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் ஒரே ஒரு ஈனோ பாக்கெட், 50 ml 1/4 கப் அளவுக்கு எந்த ஃப்ளேவருமே இல்லாத எண்ணெய் எடுத்துருக்கிறேன், 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் பால் கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். பால் வந்து வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கட்டும். நம்ம பாலில் லெமன் ஜூஸ் சேர்த்த உடனேயே பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரிய ஆரம்பிச்சிருச்சு. பட்டர் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஓரமாக வச்சிடலாம். நாம் இன்றைக்கி மிக்சர் ஜார்லேயே தான் நம்ம கேக் மாவு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அரை கப் அளவுக்கு சர்க்கரையை நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். இது வந்து 100 கிராம். சர்க்கரை கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். சர்க்கரையும் வெனிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணியாச்சு. வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் எசன்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா எசன்ஸ்க்கு பதிலாக 2 ஏலக்காய் சேர்த்து நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சர்க்கரை பவுடர் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 1 கப் பட்டர் மில்கை உள்ளே சேர்த்துடலாம். பட்டர் மில்க் சேர்த்ததுக்கப்புறமா 50 ml அளவுக்கு நான் வந்து எந்த ஃப்ளேவருமே இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக பட்டரை கூட நீங்கள் உருக்கி சேர்த்துக்கலாம், இல்லைனா நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்சியில் ஒரே ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம மிக்சியில் ஒரு சுற்றியாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பட்டர் மில்க்கு, சர்க்கரை பவுடர், எண்ணெய் இது 3ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து 1 கப் அளவுக்கு 200 கிராம் மைதா மாவு இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பேக்கரி டேஸ்ட்டில் அப்படியே நமக்கு கேக் வரணுங்கிறதுக்காக மைதா மாவு சேர்த்துருக்குறேன். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நாம் வந்து இன்றைக்கி பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஈனோ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு பேக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் கூட சேர்த்துக்கலாம். மீதி வச்சுருக்கிற அரை கப் அளவு பாலை உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மிக்சர் ஜாரை மூடி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இதான் நம்ம கேக் மாவோடைய கரெக்டான கன்சிஸ்டன்சி. விஸ்க் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் ஈஸியாக மிக்சர் ஜார்லேயே நம்ம கேக் மாவு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கேக்கை பேக் பண்ணிடலாம். நாம் குக்கரில் தான் இன்றைக்கி கேக் பண்ண போகிறோம். ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சிடலாம். பட்டர் பேப்பர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே கேக் மாவை சேர்த்துக்கோங்க. பட்டர் பேப்பரை உள்ளே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ரிப்பன் மாதிரி அழகாக விழுது. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் மாவு சேர்த்துட்டு ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி குக்கரை நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம அடுத்து குக்கரை மூடிடலாம். விசில் போட வேண்டாம். நாம் கேக் பேக் பண்ணுறதுக்கு ஒரு தோசை தவாவை 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேக் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாத தோசை தவா எடுத்துக்கோங்க. கேக் பேக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து அதில் தோசை வந்து சரியாக வராது. அப்புறம் நீங்கள் புதுக்கல் வாங்கினா எப்படி பழக்கப்படுத்துவீங்களோ அந்த மாதிரி பழக்கப்படுத்திட்டு தான் நம்ம வந்து தோசை தவாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால் யூஸ் பண்ணாத தோசை தவா எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம குக்கரை வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் 40லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் கேக் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 40 நிமிஷம் ஆயிடுச்சுனாலே ஓப்பன் பண்ணி கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க.
நம்ம ஸ்டவ்வோட ஃப்ளேமுக்கு தகுந்த மாதிரி டைம் வந்து கூட்டியோ குறைச்சோ ஆகலாம். 50 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு கத்தி இல்லைனா ஏதாவது ஒரு குச்சி வச்சு சென்டரில் குத்தி பாருங்கள். எதுவுமே நமக்கு ஒட்டலை. இந்த மாதிரி வந்துச்சுனாலே நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 40 நிமிஷம் இருக்கும்போது ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து கத்தியில் ஒட்டிச்சு. அதனால் கூட ஒரு 10 நிமிஷம் நான் வந்து பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கேக் நல்லாவே ஆறிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். குக்கர் மேலே ஒரு பிளேட்டை கவுத்திட்டு அப்படியே நம்ம குக்கரை திருப்பிடலாம். லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா போதும், கேக் அழகாக வெளியில் வந்துடும். பட்டர் பேப்பரை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம திருப்பிடலாம். பாருங்கள், கேக் எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் வெறும் பிளெயின் கேக் மட்டும் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி கேக் மட்டும் கூட செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஹனி கேக் பண்ணுறதுனால நம்ம லைட்டாக மேல் பகுதியை மட்டும் லைட்டாக கட் பண்ணிடலாம், ஈக்குவல் ஆகிறதுக்காக. மெதுவாக மேல் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். இது வெளியில் எடுத்துடலாம். நம்ம கேக்கை திருப்பி போட்டுடலாம். இதையும் நம்ம லைட்டாக இந்த ப்ரௌன் கலர் போகிற அளவுக்கு லைட்டாக மட்டும் கட் பண்ணிக்கலாம். லைட்டாக மேல் பகுதியை கட் பண்ணி ஈக்குவல் பண்ணியாச்சு. இப்போது ஒரு ஃபோர்க் இல்லைனா ஏதாவது குச்சி வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸ் வர்ற மாதிரி நீங்கள் இதில் குத்தி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இதில் ஹனி சிரப் சேர்க்க போகிறோம். அது வந்து கேக் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா சின்ன சின்னதாக எல்லா பக்கமுமே ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம கேக்கை ஓரமாக வச்சுட்டு சிரப் ரெடி பண்ணிக்கலாம். கேக் மேலே உள்ள சிரப் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரூட் ஜாம், அரை கப் போல் துருவின தேங்காய். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். நம்ம கேக்குக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு அரை கப் போல் துருவின தேங்காயை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காயில் உள்ள ஈரப்பதம் நல்லாவே போயிடுச்சு. லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஹனி சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சிடலாம். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹனி சிரப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து அதே பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஜாம்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆப்பிள் ஜாம் தான் சேர்த்துருக்குறேன். ஜாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மீதி வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் தேனையும் உள்ளே சேர்த்துடலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஜாம் வந்து இந்த சூட்லேயே நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கேக்கில் திக்காக ஜாம் லேயர் வந்து ஒட்டாது. அதனால் வந்து தண்ணி சேர்க்காமல் தேன் சேர்த்து நம்ம ஸ்டவ்வில் ஹீட் பண்ணாலே ஜாம் வந்து நல்லா மெல்ட் ஆகிரும். பாருங்கள், ஜாம் வந்து நல்லா சூட்லேயே நல்லா மெல்ட் ஆகிட்டு. இந்த அளவுக்கு ஜாம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹனி சிரப்பை நம்ம கேக் மேலே அப்படியே ஊற்றிடலாம். ரொம்ப நிறையவும் சேர்த்துடக்கூடாது. அப்புறம் வந்து கேக் வந்து நம்ம கையில் எடுக்க வராது, உடஞ்சிரும். நம்ம ஹோல்ஸ் போட்டதுனால கேக் வந்து நல்லா உள்ள எல்லா ஹனி சிரப்பையும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜாம் சிரப்பை இது மேலே அப்ளை பண்ணிடலாம். ஜாம் சிரப் ஹீட் ஆறும்போது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக சூடு இருக்கும்போதே கேக் மேலே அப்ளை பண்ணிடுங்க, இல்லைன்னா கெட்டியாகிரும். நல்லா ஈக்குவலாக மேல் பகுதியில் உள்ள எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம ஜாமை அப்ளை பண்ணியாச்சு. நம்ம பீஸ் போட்டுடலாம்.
பாருங்கள் நம்ம கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம பீஸ் போட்டாச்சு. அடுத்து நம்ம கேக்கை ஹனி சிரப்பில் லைட்டாக முக்கிக்கலாம். முக்கிட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற தேங்காவில் இதை வந்து நம்ம லைட்டாக டிப் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குகிற ஹனி கேக் மாதிரியே தான் இருக்குது. பேக்கரி டேஸ்ட்டில் ரொம்பவே டேஸ்டியாக அட்ராக்டிவான ஹனி கேக் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த ஹனி கேக் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.